இந்த ஒரு முட்டை தொக்கு ரெசிபி எல்லா மெயின் டிஷ்ஷோடையும் செட் ஆகும். ரைஸ், பிரியாணி, சப்பாத்தி எல்லாத்தோடையும் நல்லாயிருக்கும். அந்த ரெசிபி பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அது சூடானதுக்கப்புறம் சீரகம், கடுகு போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 7-8 பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் 3 வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி போட்டுட்டு 10 கருவேப்பிலை அதையும் போட்டுட்டு ஒரு முழு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி போட்டு அதை நல்லா இடித்து போட்டுக்கோங்க. 3 தக்காளியும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதை சேர்த்துருக்கேன். அதுலேயே நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா உங்களுக்கு பச்சை வாசனை போகிறதுக்குள்ளே நீங்கள் இந்த முட்டையை வேக வச்சு அதை உரித்து வச்சுக்கலாம். நான் அதை 2ஆக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி போட்டு இந்த மசாலாவில் நல்லா அது கொதி எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ முட்டையை போட்டுக்கலாம். முட்டையை நல்லா போட்டுட்டு அது ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக பெப்பர் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பொடி போட்டு நல்லா மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. பாய்.